தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நடத்தும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலேயே மும்மொழி கொள்கை பின்பற்றப்படவில்லை என அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் மும்மொழி கொள்கையை ஏற்காததால் நிதி வழங்கவில்லை என்று எந்த முகத்தோடு ஒன்றிய அமைச்சர் கூறுகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மத்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் திரு பிரதான் அவர்கள் பேசியது தவறு, கண்டிக்கத்தக்கது. 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை நாம் அமல்படுத்துகிறோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது 2020 அறிவித்தாங்க. இப்போ 5 வருஷம் கழிச்சு மும்மொழி திட்டத்தை திணிப்பது என்ன நியாயம்? தமிழனுடைய நாகரிகத்தையும் தொன்மைக்கால நாகரிகத்தையும் ஆதிகால நகரத்தையும் அவர்கள் உலக அளவில் அந்த காலத்து ஆதி காலத்திலிருந்து சிறந்து விளங்கியதெல்லாம் அவருக்கு புத்தகங்களாக கொடுக்கணும். அந்த புத்தகங்கள்லாம் இருக்கு, கொடுக்கணும். அதை படிச்சிட்ட பிறகு நான் சொன்னது தவறுதான் என்று அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். இவர்கள் ஜனநாயகவாதிகள் அல்ல, அநாகரிகமானவர்கள் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் பேசினால் அது எத்தகைய கொடூரமானது. அவர் பேசிட்டு யார் மனதையாவது புண்படுத்தியிருந்தால் அதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். உங்கள்கிட்ட நான் 100 முறை வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார், தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். சுட்டுட்டு வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டு பிறகு இப்படி பேசுவது ஏற்புடையதல்ல. அவர் பதவி விலக வேண்டும். அவர் சொன்னதற்கு உள்ளபடியே அவர் அதே மக்களவையில் வருத்தம் தெரிவித்திருக்க வேண்டும். தமிழ் தேசிய பேரினத்தை அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று, நாகரிகமற்றவர்கள் என்று அவர் சொன்னது அநாகரிகமானது. அவர்தான் அநாகரிகமாக நடந்து கொண்டார். அதை வரவேற்கக்கூடிய வகையிலே தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தலைவர்கள் பேசுவது மேலும் அவர்களின் அநாகரிகத்தை உறுதிப்படுத்துகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.